தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி உங்களோட இமேஜை பிக்சார்ட் ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிக்சார்ட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு எடிட் ஃபோட்டோ அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பேக்ரவுண்டோட லிங்க் வந்து கீழே வந்து கொடுத்துருக்கு. டவுன்லோட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ணுங்கள். இதில் ஆட் ஃபோட்டோ அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ஆட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து ஆட் பண்ணிவிட்டு இந்த ட்ராக் பண்ணி உங்களுக்கு தேவையான சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ஃப்ரேமில் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கிங்க. செட் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். இதில் ட்ராக் பண்ணிங்கன்னா பிளெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இதில் ஸ்க்ரீன் அப்படின்றத கொடுத்துட்டு கரெக்டாக உங்களுக்கு எங்கே வச்சா நல்லா இருக்குமோ அந்த இடத்துல வச்சுட்டு நீ சைஸும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கரெக்டாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு செட் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு மேலே பார்த்தீங்கன்னா எரேஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த எரேஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ப்ரெஸ்ஸோட சைஸ் உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எரேஸ் மேலே அகைன் டேப் பண்ணிவிட்டு மேலே இருக்கிறத ரிமூவ் பண்ணிங்க. கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு பிளாக் கலர் நீங்கள் எந்த பிளாக் கலரில் வச்சுருக்கீங்களா ஃப்ரேம் அதுக்குள்ளே மட்டும் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த மிச்ச இமேஜஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கிங்க. ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. மித்த எல்லா லேயர்லையும் இதே மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிங்க. இதே மாதிரி எல்லாத்துலேயும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஆட் ஃபோட்டோ அப்படின்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. அகைன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபுல் இமேஜ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி மேலே உள்ள ஆட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து ஆட் பண்ணிவிட்டு இந்த ட்ராக் பண்ணி இந்த ஆரோ ட்ராக் பண்ணி உங்களுக்கு தேவையான சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ரிமூவ் பிஜி அப்படின்றத கிளிக் பண்ணி ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க. இதில் நெட்டு வந்து ஆனில் வச்சுக்கோங்க. பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகி வந்த பிறகு கரெக்டாக உங்களுக்கு எங்கே ப்ளேஸ் பண்ணுமோ கரெக்டாக கீழே இந்த மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே உங்களோட நேம் வந்து கொடுத்துக்குங்க. அந்த இமேஜில் கொடுத்துருக்க நேம் வந்து கொடுத்துங்க. இப்போ சும்மா நான் என்னோட நேம் வந்து கொடுத்துட்டு மேலே உள்ள டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். அடுத்த ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஸ்டைல் வேணுமோ அந்த ஸ்டைல் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக உங்களுக்கு எங்கே ப்ளேஸ் பண்ணுமோ அந்த இடத்துல நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கிங்க. கரெக்டாக இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கிங்க. சைஸை உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. மேலே உள்ள டிக் ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுத்துருங்க கம்ப்ளீட்டாக. இதில் ரீடச் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இதில் HD போர்ட்ரைட் அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. நம்ம இமேஜோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகி வந்த பிறகு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்து பார்த்துட்டு மேலே உள்ள டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு மேலே உள்ள டவுன்லோட் சிம்பில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சேவ் அஸ் JPG அப்படின்ற ஃபார்மெட் வந்து செலக்ட் பண்ணி இங்கே சேவ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து உங்கள் கீழே சேவ் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம தமிழ் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.